குறிப்பாக என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு முழு வடிவம் பெற்று பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்குதுனால தேமுதிக சேர்ந்தா அவங்க 20 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் கேட்கிறார்கள். அவர்கள் நாளைக்கு உட்கார்வார்களா? வாய்ப்பு 2019 விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே இந்த குழப்பமான நிலை நீடிக்க தான் செய்யுது. 2016 இப்படிதான் இருந்துச்சு. ஆமா, 2016 இப்படிதான் இருந்துச்சு. 2019 இன்னும் இந்த குழப்பத்தின் உச்சம். இன்றைய வரைக்கும் தேமுதிக என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. நம்ம அவங்களுக்கு கையில 2-3 ஆஃபர் இருக்கு. ஸோ எது பெஸ்டான ஆஃபர் இருக்குன்னு போவோம். நீங்க கூட்டணி அறிவிங்க, நாங்க திமுக வந்தாலும் சரி, அண்ணா திமுக வந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க இன்னும் செயல்படுத்த தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த களத்தில் இருக்கிற தேமுக தொண்டர்களுக்கு சரியான செய்தி சொல்லப்படவில்லை. அப்ப திரும்ப நீங்க தென் தமிழ்நாட்டில் திரும்ப ஒரு அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை கொண்டு வரணும்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலா அதற்கு தான் இந்த நேரத்தில் தான் பாஜக துணை கொடுக்குது. நேர்களே, இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் களம் 2026 நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஜனவரி மாதம் இன்னும் சற்று சில வாரங்களில் தமிழ்நாட்டு தேர்தலை சந்திக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கிய ஆளுமையோடு முகமுகமாக தமிழ்நாட்டுடைய இன்று காலை களம் எப்படி இருக்கிறது நேற்று வரை அது குறித்து பேச போகிறேன். கூட்டணிகள் வருவாக இருக்கிறதா, கூட்டணிகள் மாறுகிறதா, எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, நிறைய பேச போகிறோம். மனம் விட்டு சமநிலையோடு முகமுகமாக சமாதானம் இல்லாத கேள்விகளோடு நம்மோடு பேசுவதற்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் மட்டுமல்ல, அரசியல் விமர்சகராகவும் நிதான போக்கில் தனது பார்வைகளை ரொம்ப தெளிவாக வைக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் ராம்கி அவர்களை நான் வரவேற்கிறேன். அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. ஐயாவா வணக்கம். ராம்கி சார், உங்களை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக ஒரு கேள்வி, இன்றைக்கு மற்ற அரசியல் கூட்டணியில் விட்டு பேசணும், இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி இருக்கு பரபரப்பு? இன்றைய அரசியல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கு. உண்மையிலே இது வரைக்கும் இப்போ வரப்போகிற மோடி அவருடைய வருகைங்கிறது உண்மை எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா குறிப்பாக என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு முழு வடிவம் பெற்று பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறதுனால, ஸோ இந்த முறை பிரதமர் மோடியோட வருகையை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இந்த ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் அறிவித்தாங்க. கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. 8 மாதங்களில் பெரிய அளவுக்கு எந்த நகர்வுகளுமே இல்லை. அவங்க அறிவித்ததோடு சரி. அதற்கப்புறம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, சரி என்டிஏ பார்ட்னர்ஸ், அவங்க பழைய பார்ட்னர்ஸ் எல்லாருமே இணைந்து ஒரு பெரிய கூட்டணியை, வலுவான கூட்டணி கட்டமைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது ஒரு ஒரு குறைந்த ஒரு 3 மாதங்கள்லேயே அது நீர்த்து போயிடுச்சு. அது காரணம் என்னென்னா, முதல்ல திரு தினகரன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளில வந்தது, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் விலகி வந்தேன் அப்படின்னு சொன்னது, அப்புறம் அவ்வப்போது அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போதே இந்த கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்தது. அந்த நிலைமை தை பிறக்கிற வரைக்கும் நீடித்ததான் செய்யுது. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு திருப்பம் சொன்னால், எடப்பாடி அவர்கள் அன்புமணியை சேர்ந்து ஒரு 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 புரிந்துணர்வு அவங்களோட பேசினதும் சரி, அவங்க ப்ரெஸ் மீட்டை சந்தித்தது, அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து பியூஷ் கோயல் அவங்க பேசினதுலேருந்து திரும்ப ஒரு களத்தில் திரும்ப ஒரு சுறுசுறுப்பு. ஸோ இன்றைக்கி எதாவது பிரதமர் வரும்போது எல்லா இந்திய தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும்போது, இந்த பக்கம் முதல் முறையாக ஒரு வலுவான கூட்டணி அமையுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி பற்றி சொல்லவே தேவையில்லை, அது ஆரம்பத்துலேருந்தே ஒரு வலுவாக தான் இருந்துட்டு இருக்க விஷயம். ஸோ திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்காக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அதிமுக பாஜக வந்தாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய நீண்ட தாமதத்திற்கு பிறகு இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இன்னும் அடுத்து ஒரு 100 நாட்கள் கூட இல்லை. எப்படியும் தேர்தல் அறிவிப்பு இன்னும் ஒரு 2 மாதங்களில் வந்துடும். அடுத்த மாதம் லாஸ்ட்டில் வந்துடும். ஆமாம். ஸோ அதனால் ரொம்ப ஒரு குறுகிய கால இடைவெளியில் தான் இப்போ இந்த கூட்டணிகள்லாம் அமைக்கப்படுகிறதா. இதை முன்னாடியே செய்திருந்தால் கூட்டணியாக களமாடி திமுகவை எதிர்த்து களமாடி இருக்கலாம். ஸோ அந்த இடத்தில் அவங்க கொஞ்சம் ஒரு கோட்டை விட்டார்களா சொல்லணும். அதாவது பாஜக அதிமுக கூட்டணி. ஸோ அப்போ அதனால இப்போ நீங்கள் லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி லேட்டஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார், இப்போ மோடி அவர்கள் நாளை வருகிறார், அப்படித்தானே? 23 நாளை 23. சரி, மதுராந்தகத்தில். இப்போ நமக்கு கிடைச்ச தகவல்ல எல்லா தலைவர்களையும் அநேகமாக உட்கார வச்சிருக்கோம் அப்படிங்கதான்
அமித்ஷாவுடைய திட்டம். இப்போ பாஜக இருக்கு, அதிமுக பிரச்சனை இல்லை. இப்போ வழக்கம் போல தினகரன் வந்து முரண்பட்டாலும் நேற்று அறிவிச்சிட்டாரு. பாரிவேதர், ஜான் பாண்டியன், ஏசி முத்தையா முதலியார் ரைட். இப்போ தேமுதிக சேர்ந்தா அவங்க 20 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் கேட்கிறார்கள். அவர்கள் நாளைக்கு உட்காருவார்களா? வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து நம்ம எளிதில் கணிக்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொன்னா இதுதான். ஏன்னா பிரேமலதா அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் செய்கிற விஷயம்தான். 2019 விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே வந்து இந்த குழப்பமான நிலை நீடிக்கதான் செய்யுது. 2016 இப்படிதான் இருந்துச்சு. ஆமா, 2016 இப்படிதான் இருந்துச்சு. 2019 இன்னும் இந்த குழப்பத்தின் உச்சம். பிரதமர் மோடி அவர்கள் வருகை, இங்க இந்த தாம்பரம் பல்லாவரத்துல ஒரு மாநாடு போட்டு அந்த இடத்துல வந்து விஜயகாந்தோடைய படம் இடம்பெறுமா இடம்பெறாதா அப்படின்னு கடைசி நேரத்தில் விட கடைசியில அவங்க மாத்தினதெல்லாம் வந்து வச்சாங்க, இறக்குனாங்க. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. ஆக்சுவலா இப்படி ஒரு அன்ஸ்டபிலிட்டி வந்து நம்ம வேற எந்த கட்சியும் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஏதாவது என்ன டிமாண்ட் இருக்க போது, உங்களுக்கு ஒரு ஆஃபர் கேட்டிருப்பீங்க, அதன் முன்னாடியே பேசியிருப்பாங்க எல்லாரும். பெரிய கொள்கை முரண்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்து மாறுதலுக்கு உட்பட்டு ஏன் அந்த கட்சி நடந்து கொள்கிறது இன்னைக்கும் ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு அந்த சினரியை இன்னைக்கு தொடருது. இன்றைய வரைக்கும் தேமுதிக என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து சென்ற மீட்டிங்கில் வந்து சொல்லும்போதே நாங்கள் யாருடன் கூட்டணி சேருவது என்று முடிவெடுத்து விட்டோம். ஆனால் சின்ன சின்ன கட்சிகளே வந்து வெளிப்படையாக அறிவிக்காத போது நாம ஏன் முந்திட்டு அறிவிக்கணும்? ஸோ அதனால் முடிவு எடுத்துட்ட ஜட்மெண்ட் ரிசர்வ் மாதிரி நாங்கள் முடிவு எடுத்து விட்டோம், ஆனால் அதை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ சொல்லும் போதே அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கையில் 2-3 ஆஃபர் இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குன்னு போவோம். ஆஃபர் நீங்கள் 2-3 ஆஃபர்னா ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இல்லை, 2 ஆஃபர் தாவேக்கான ஒரு ஆஃபர் இருக்கு. 2-3 சொல்லிட்டு. ஆமா, அதனால அது ஆஃபர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலா அவங்க ஏதோ ஒரு கேட்கறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அதை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும்போது அதில் எது வந்து நமக்கு சரி, எது பெஸ்ட்டோ அதை பெஸ்ட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் இப்போ இன்றைய. சரி, இப்போ பொதுவாக அவங்கள பற்றி பேசுறது, அந்த கட்சி கடைசியாக பெற்ற வாக்குகள் எனக்கு தெரிய ஞாபகம் இருக்கு, ஒரு 0.43 விழுக்காடு. அப்படித்தானே? ஆமா, அதுக்கு முன்னாடி 1 பாயிண்ட் சம்திங். 24 அவ்வளோதான் பெற்றாங்க. 2021 ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ அவங்க எப்படி 20 சீட்டு கேட்குறாங்க? அதுதான் 18 அப்படி கேட்கும்போது தான் என்னன்னா, நீங்கள் நினைவு இருக்கும் உங்களுக்கு 2021 வந்து தினகரன் அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில தான் வந்து தேமுதிக இணையும் போது 60 இடங்கள் தான் போட்டிடுறாங்க. 60 இடங்களில் போட்டியிடும் போது அன்றைய நிலையில் விஜயகாந்த் இருக்கிறார். அவருக்கு அந்த உடல்நிலை சரியில்லை. இருந்தாலும் தினகரனை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் இவர்களும் சேர்றாங்க. பிரச்சாரமே செய்கிறார் விஜயகாந்த். வந்து திருத்தணி பக்கம் போய் தினகரனை முதல்வராக்கிறதுக்கு பிரச்சாரம்லாம் செய்தார். இதெல்லாம் நம்ம வந்து அரசியலில் வியப்பான ஒரு வித்தியாசமான காட்சிகள் அதெல்லாம். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து அப்பவே, அதாவது எந்த விதமான இடங்களுக்கான எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் அதிகமாக தொகுதி கேட்டிருந்தா கூட தினகரன் அவர்கள் கொடுத்துருப்பார். அப்படி இருக்கும்போதே அவங்க 60 தொகுதி தான் போட்டிட்டாங்க. மலிந்து கிடக்குது எடுத்து. ஆமாம், எடுத்து கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ 60 தொகுதி தான் அவங்களுடைய. அப்படிங்கும்போது தொகுதி ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு இன்னைக்கும் கூட அவங்க வேற என்ன பிரச்சனை, வேற வந்து ராஜ்யசபா எம்பி அது மாதிரி ஏதாவது கேட்கலாம். ஒரு எம்பி சுதீஷுக்கு அவங்க நீண்ட கால போராட்டம் அது வந்து உண்மையிலே ஒரு விஷயம் பார்த்தா பரிதாபத்துக்குரிய விஷயம் தான். பல தேர்தலில் வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு, அவரால் முடியல. ரெண்டாவது நீங்கள் விஜயகாந்தோடைய பையன் விஜய பிரபாகரன் அவர் இப்போ விருதுநகரில் போட்டிட்டு ரொம்ப ஒரு 5000 வாக்குகள் வித்தியாசம் தான் தோற்று போனார். அது ஒரு பரிதாபமான நிலை தான். அன்னைக்கு வந்து விஜயகாந்துக்கு ஒரு நல்ல அனுதாபாலம் இருந்தது. விருதுநகருங்கிறது இயல்பாகவே தேமுதிக அவருடைய சமூகம் சார்ந்த வாக்கு. தென் மாநிலங்கள்ல மாவட்டத்துல அது நாயுடு சமூகம். மோரோவர் அவருக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறார். அவரும் வந்து பலவீனமான இடத்துல. அவரு இதே சமூகம் தானே? அவரும் இதே சமூகம் தான். ஆனா வந்து அவருக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஏற்கனவே 2 முறை இருந்திருக்காரு எம்பியா. ஸோ அதனால அங்கே வந்து கொஞ்சம் திமுகவும் காங்கிரஸுக்கும் நடுவில் நிறைய உள்ளடி வேலைகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு மற்ற காங்கிரஸ் எம்பிகள் ஒப்பீட்டு அளவில் பார்க்கவும் கொஞ்சம் பலவீனமான இடத்துல தான் இருந்தார். ரெண்டாவது யாரையும் எதிர்பாராது ராதிகா சரத்குமார் போட்டிட்டது. அதுதான் ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன்னா நீங்கள் வந்து விஜய பிரபாகரன் வந்து 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்று போனார். ஆனால் ராதிகா சரத்குமார் பெற்ற வாக்குகள் 1,66,000 வாக்குகள். அந்த 1,66,000 ஒரு 6000 ஏடிஎம்கே பெல்ட் கொஞ்சம். ஆமாம், விருதுநகர் பொறுத்தவரை. ஆமாம், ஒருவேளை ராதிகா சரத்குமாருக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு வேட்பாளர் நின்றிருந்தால், ஏன்னா அவரும் அதே சமூகம் தானே.
இல்ல சமூகத்தை தாண்டி நீங்க வந்து ஸ்டார் வேட்பாளர், ஸ்டார் அதுதான் முக்கியம் அங்கே. ரைட். ஸோ ஒருவேளை அவர் வந்து வேற ஏதாவது வேட்பாளர் இருந்தால் கூட அந்த ஒரு 6000 வாக்குகளை வந்து எளிதாக விஜய் பிரபாகரன் கிடைச்சி எம்பி ஆயிருப்பாரு. அதனால அவருடைய மாமா மாரி அவருக்கும் ஒரு சரியான சிலவங்களுக்கு ஆமா கடவுள் சில விஷயங்களை தான் கொடுப்பார், எல்லோருக்கும் கொடுப்பதுன்னு சொல்ல முடியாது, திறமைகளுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ வந்து அவங்க மற்றபடி தொகுதிகளுக்கான பணம் கொடுப்பது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் வந்து சில தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் நிறைய பேசினேன் நான். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எங்களுக்கு சீக்கிரம் கூட்டணியை பற்றி உறுதியாக செய்தியை சொல்லுங்க. அவங்க வந்து அவங்க அடிப்படையில் களத்து வேலை செய்யக்கூடியவர்கள். நீங்க எந்த கூட்டணி இந்த கூட்டணி நீங்க சேர்ந்து பணியாற்றினா அவங்க தயாராக இருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க களப்பணி ஆற்றுவதற்கு. இந்த மாதிரியான ஒரு வரப்பிரசாதம் வேற எந்த அரசியல் கட்சியுமே கிடைக்காது. நீங்க கூட்டணி அறிவிங்க, நாங்க திமுக வந்தாலும் சரி அண்ணா திமுக வந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க இன்னும் செயல்படுத்த தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த களத்தில் இருக்கிற தேமுக தொண்டர்களுக்கு சரியான செய்தி சொல்லப்படவில்லை. அதனால அவங்க மத்தியில் ஒரு சுணக்கம் இருக்கு. எங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும், நாங்க வந்து களத்தில் வேலை செய்வோம்ட்டு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வந்து தொண்டரை வந்து ரொம்ப அவங்களும் உயிரோட்டமா வச்சுக்கணும்னா, அவங்களை ஆக்டிவா வச்சுக்கணும்னா நீங்க அது தெளிவான செய்தியை சொல்லிட்டா போதும், சந்தேகம் இருக்கக்கூடாது. இப்போ நேற்று காலை உள்ள முக்கியமான விஷயம், டிடிவி தினகரன் இதற்கு முன்பு துரோகி என்று நோபல் பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று, அது பழனிசாமிக்கு தான். அதுக்கு முன்பு பாஜகவை விமர்சித்திருந்தார், பழனிசாமியை கடுமையான விமர்சனம். நேற்று டாலரன்சி, சகிப்புத்தன்மை, நீரடித்து நீர் விலகாது, எங்கள் நோக்கம் ஒன்று அம்மாவுக்கு ஆட்சியில் கொண்டு வருவதுதான், ஒரு தாயின் பிள்ளைகள். அப்புறம் அவரை அரவணைத்து வாழ்த்தி எக்ஸ்தலத்தில் பதிவு செய்கிறார் எடப்பாடி. இவர் அதற்கு நன்றி தெரிவிக்கிறார். ஆனால் சவுத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையாக சாதி கட்டமைப்பில் தலைவர்கள் இல்லாத போதும் நம்முடைய பத்திரிகைகள் அனைத்தும் சாதியாக கொண்டு வந்து விடுவார். ஆமா, இப்போது இந்த கூட்டணியின் பலம் என்ன? அதாவது இப்பொழுது 3 தலைவர்கள், அமமுக, பாரதிய ஜனதா, அதிமுக, மற்ற கட்சிகளை விட்டுருங்க, இவர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன? ஒரு பலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட போது எப்படி இருந்தாலும் அதிமுக பாஜக வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேர் எதிர்ப்புதிரமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட போது 2 தரப்புலையும் ஒரு கசப்புணர்வு இருந்தது. நம்ம ஏன் அதை சேருவதனால நமக்கு இழப்பு இருக்குலாம் சொன்னாங்க. ஆனால் போக போக அப்படியே கொஞ்சம் ஒரு 2 பக்கமும் நெருங்கி வந்தார்கள், அது உண்மை. ஏன்னா எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பித்த போது பெரிய அளவில் அவருக்கு வந்து கொங்கு பகுதி அவருக்கு வந்து வலுவான உள்ள பகுதி, அதை தாண்டி வட தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியெலாம் வரும்போது அவருக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தபோது, ஆனால் அவர் வர வர அதுக்கான ஆதரவு கூட்டிகிட்டே போச்சு. யாருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு. எடப்பாடி விழுப்புரம் வந்து, விழுப்புரம் தாண்டி கடலூர், புவனகிரி, மயிலாடுதுறை அப்படியே தாண்டி அப்படியே தஞ்சாவூர், உரத்தநாடு, அவருடைய வைத்திலிங்கம் அவர்கள் வந்து முக்கியமான அவருடைய பகுதி, அங்கேயே அவருக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் அப்படியே புதுக்கோட்டை வழியாக திருச்சி, மதுரையெல்லாம் போகும்போது கண்டிப்பாக நல்ல ஆதரவு இருந்தது. அவருக்கே பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரே எதிர்பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் இந்த ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் இந்த கூட்டணி வரலை அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அவங்க ஏற்கனவே இந்த என்டிஏல இருந்தாங்க, அந்த என்டிஏ விட்டு வெளியேறும்போது வெளியேறுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணங்கள் வெளிப்படையாக சொன்ன பல வார்த்தைகள் இருந்தாலும் வந்து அதுக்கான அர்த்தம் ஒன்று தான், எங்களுக்கு எடப்பாடி தலைமை பிடிக்கல, அதனால நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வெளில போகிறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் சரி, தினகரன் அவர்களும் சரி. தினகரன் வெளிப்படையாக பல ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயம் தான் அது, எடப்பாடி தலைமையில் என்டிஏ இருக்கிற வரைக்கும் நான் என்டிஏக்குள்ளே வரமாட்டேன் அப்படி சொன்ன விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ஆன்டி எடப்பாடிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் வெளில போகிறாரு. அப்போ திரும்ப நீங்கள் தென் தமிழ்நாட்டில் வந்து திரும்ப ஒரு அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை கொண்டு வரணும்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலாக அதற்கு தான் இந்த நேரத்தில் தான் பாஜக துணை கொடுக்குது. அவங்கள திரும்ப தினகரன்ட்ட பேசி திரும்ப உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ தினகரன் உள்ளே வந்துட்டார், தலைவர்கள் ஒருமிக்கலாம். இப்போ நேற்று காலையிலிருந்து வந்த செய்திகள், பொருந்தாத திருமணம், திணிப்பு திருமணம், மனமுத்த திருமணம் அல்ல, கட்சியிலே பல பேர் அதிருப்தி, எடப்பாடியெல்லாம் இப்படி பேசி நமக்கு துரோகம் செய்து இவ்வளவு கீழ்த்தரமாக்கப்படும், இதெல்லாம் வாக்குகளாக மாறும். நிச்சயமா இதில் ஓரளவுக்கு நம்ம வந்து இது முழுமையான கூட்டணியா உருப்பெறாது அப்படிங்கிறது நான் அது ஒப்புக்கொள்கிறேன். என்னன்னா நீங்க தினகரனிடம் இருந்த வாக்குகள் அனைத்துமே ஆன்டி எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் தான். அது 2021 அப்படிதான் இருந்தது. இன்று வரைக்கும் அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே நீங்க பாருங்க, திமுகவுக்கு மேல விமர்சனம் வச்சிருக்கார், பாஜக அரசு மேல விமர்சிச்சிருக்காரு. ஆனால் அவர் அதிகமாக கடுமையாக விமர்சனம் முன்வைத்தது எடப்பாடி தலைமை மீது தான். ஸோ அப்படிங்கும்போது அடிப்படையில் தினகரன் ஆதரவாளர்களுக்கு வந்து எடப்பாடி எதிரான மனநிலை இருக்குது, இன்னைய வரைக்கும் இருக்குது.
பட் இந்த கூட்டணி வந்து அவங்க மத்தியில் ஒரு மனது மாற்றம் மட்டும் இல்லை, நீங்கள் போய் களத்தில் போய் வேலை செஞ்சாகணும், களத்தில் இறங்கி வேலை செய்தாகணும். நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் 2 தொகுதி நம்ம எடுத்துப்போம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில், ஒன்று தேனியில், இன்னொன்று திருநெல்வேலியில். தேனியில் வந்து முழுக்க எடப்பாடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால வந்து அதிமுக வாக்கள் தினகரனுக்கு வரல. தினகரன் வந்து முன்னாடி அதிமுக நெருக்கமாக இருந்தவர் தான். அப்படி இருந்தும் அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக ரெட்டலைக்கான ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் ஆகி வரல. ஆனால் நீங்கள் திருநெல்வேலியில் பாருங்க, அப்படியே அங்கே அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு சொல்லலாமா. நயினார் நாகேந்திரன் அவர் ஏற்கனவே அதிமுக இருந்தவர். நாகர்கோயிலும் அப்படித்தானே. ஆமா, நாகர்கோயில். ஸோ அப்போ வந்து பாஜகவில் இருந்தாலும் அவரால் அதிமுக ஆதரவாளர்களை வளைத்து அவருடைய ஆதரவை பெற முடிஞ்சது நயினார்னால. அப்ப அந்த இடத்துல இந்த முக்குளத்தோர் சாதி வாக்கெல்லாம் வேலை செய்யல. ஆமா, அப்ப அவரு ஒரு மறவர் சமூகத்தை சார்ந்தவர், பேச்சு சொல்லுவார். அப்படி என்றால் முக்குளத்தோர் வாக்குகளை எல்லாம் பெற்று விடுவார். இப்ப ஏற்கனவே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், பல்லர் சமூகத்துக்கு தேவேந்திர குல வேளாளர் கொண்டு வந்தாங்க. நீ நரேந்திரா, நான் தேவேந்திரா அப்படியெல்லாம் சொன்னாங்க. தங்கராஜிங்கிற குருமூர்த்தியினுடைய நெருங்கிய நண்பரும் RSS பிரதிநிதி தான் கூட்ட அமைச்சர். ஆனா கடைசியில 21 என்ன வந்துச்சு தெரியுமா? தேவேந்திர குலர் வாக்குகள்ல அதிகபட்ச கட்சியாக திமுக மாறிட்டு இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். தென்காசியில பெற்ற வெற்றி, தென்காசியில திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய வலுவில்லாத இடம் தான் ஆக்சுவலா. அங்கேயே வெற்றி பெற்று இருக்குன்னா அப்ப ஒரு கலசூழல் மாறி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி என்றால் சாதி தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டாலும், நீங்கள் பிறப்பால் ஒரு சாதியா இருப்பீங்க, நான் ஒரு பிறப்பால் ஒரு மத சாதி, இதை வைத்து வாக்குகள் விழுந்து விடும் என்ற கணக்கு எப்படி? நிச்சயமா அது தவறான கணக்குகள் தான். என்னன்னா, நீங்க அதுல நம்ம கண்கூடா பாக்குறோம், பாமகவுக்கு நிலைந்த நிலைமை நம்ம பாக்குறோம். ஏன்னா வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னைக்கு அந்த கோஷத்தை முன்வைத்ததிலிருந்தே வந்து வன்னியருக்கும் பிற சமூகங்களும் அவங்க நடுவில் ஒரு பெரிய விரிசல் வந்துச்சு. அவங்க அது 5க்கு மேல போனதில்லை. அது காரணம் வந்து இந்த கோஷம் தான். அது வரைக்கும் வந்து வட தமிழ்நாட்டில் எல்லா சமூகமும் ஒன்றா இருந்தது. இன்ஃபேக்ட் இன்னும் பிற நானும் ஒரு கடைமடி டெல்டா போய் சேர்ந்தவன், எனக்கு தெரியும். என்னன்னா பல அரசியல் கட்சிகளை வன்னிய சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் போடும்போது அந்த கட்சியில் உள்ள பிற சமூகத்தினர் கூட வந்து ஆதரிப்பாங்க. என்னன்னா நம்ம ஓகே, அவங்க தான் பெரும்பான்மை சமூகம், அவர்களுடைய சார்பாக இணைந்து வாழ்றது, அதனால ஒன்றும் பெரிய விஷயம் தெரியல. ஆனால் என்னைக்கு இந்த 2016-12 காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷம் முன்னெடுக்க போகும்போது அப்போ பிற சமூகங்கள் வந்து நம்மளை ஐசோலேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வடதமிழ் நடந்த தலித் மக்களுக்கு எதிரான ஒரு நெருக்கடிகள், வன்முறைகள்லாம் இதெல்லாமே வந்து யோசிக்க வச்சுது. ஸோ இன்னைக்கு பாமகவோட நிலைமை எப்படின்னா, அந்நியர் வாக்குகள் வந்தால்தான் பாமக மேலெழுந்து வரும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுக்கான சாத்தியம் இப்போ இல்லை. ஏன்னா அவர்களுக்குள்ளே குழப்பம் வந்து. ஸோ அதனால ஏற்கனவே இருந்த ஆதாரம் வங்கியும் பலவீனமா போகும். கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் எல்லா சமூகத்துக்கும் உனக்கு எல்லா சமூகமும். இது வன்னியருக்கு நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இதே தான் முக்குளத்தோருக்கும் நடக்கும், இதே தான் நீங்க சொல்ற தேவேந்திர எல்லாருக்கும் நடக்கும். எல்லாருக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கேள்வி, நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு கணிப்பை போடுகிறார் அமித்ஷா. வட இந்திய பொலிட்டிக்ஸ்ல எனக்கு இன்று காலை மிக முக்கிய நாளிதழில் இந்த கூட்டணி அமைப்பதற்கு பெரிய லாபி பண்ணது RSS அருண்ங்கிறவர் அப்படின்ட்டு செய்வதற்கு. அது RSS மேகசின் தான் வெளியிட்டிருக்கு. அவங்க எடப்பாடியை சந்திச்சாங்க, டிடிவியும் சந்திச்சாங்க, டெல்லிக்கும் கூப்பிட்டாங்க, இப்படி நிறைய அளவில் பண்ணியிருக்காங்க. இதற்கான பலன் கிடைக்குமா அல்லது பலவீனமாக? அதாவது ஒரு பாஜகவோட எல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா பின்னாடியுமே வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை, இந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது எல்லா மாநிலங்களையும் அதை அமல்படுத்தி இருக்கிறது. அது பல மாநிலங்களும் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்குது. வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுத்துருக்குது. இந்த சோசியல் இன்ஜினியரை முன்வைத்து அவங்களை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை மட்டும் யுனைட் பண்ணல, அதன் மூலமாக சில ஃபார்முலாவை சேஞ்ச் பண்றது மூலமாக தலித் மக்களுடைய வாக்குகளை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய, நீங்க பீகார் வரைக்கும் நம்ம எவ்வளவோ சொல்லலாம். பீகார்ல சிராக் பஸ்வானுக்கு பின்னாடி பெரிய வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா அவங்க ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் அது வந்து சரி வருமா? இல்ல, தமிழ்நாட்டில் அது சக்சஸ் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில வரைக்கும் ஆகலையே. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி சோசியல் இன்ஜினியரிங் ஆன இடம் ஆக்சுவலாக. இதுல நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை புரிஞ்சிக்காம நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கனாலே, இப்போ நீங்கள் கர்நாடகாவில் கூட அவங்க என்ன பண்ணாங்க, சில விஷயங்கள் பண்ணும்போது அது பேக் ஃபயர் ஆனிச்சு ஆக்சுவலாக. அதனால தான் உங்களுக்கு வந்து திரும்ப வெற்றி கிடைக்கல. ஸோ தமிழ்நாட்டில் அதை செய்யவே முடியாது. அப்படி செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நம்பகமான ஒரு கம்பேனியனும் உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து நிச்சயமாக திமுக அதிமுகவை அனுசரித்து அவர்களை முன்னிலைப்படுத்தி விட்டு செய்கிறதா இருந்தால் அது சரியாக வரும்.
அப்படி என்றால் நீங்கள் சொல்வது பாஜக கூட்டணி பலவீனமாகத்தான் இருக்கிறது. பலவீனமா இருக்குது. ஆனா நீங்க அவங்க முழுக்க முழுக்க இந்த இந்த கூட்டணியை டிரைவ் பண்ற இடத்துல வந்து அதிமுகவை நிறுத்திவிட்டு இவர்கள் பின்னணியில் நின்று கொண்டால் அவங்களுக்கு கணிசமாக பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எப்படி? அதாவது நாங்க வந்து நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னிலைப்படுத்தவே கூடாதுன்னு தான் மக்கள் விரும்புறாங்க. அப்படி சொல்றீங்க? நீங்க திரும்ப அவங்க சொல்றது என்னன்னா என்டிஏ கூட்டணி, என்டிஏ தீர்மானம். இப்ப பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்க இருக்கிறோம் அவர் சொல்றாரு. எடப்பாடி அவர்களுடைய அதிமுக தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா தேசிய அளவில் என்டிஏவோட தலைமையில் இருக்கிற பாஜக தமிழக அளவில் அதிமுக தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர் தீர்மானம் போடுறாரு. ஒரே நேரத்துல ஒரே இடத்துல வேறு இடத்துல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. ஒருத்தர் என்டிஏ கூட்டணி, ஒருத்தர் அதிமுக. எந்த கொம்பனாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. இல்ல என்ன பிரச்சனைனா, ஆனா அவங்க புரிஞ்சிருக்காங்க. அதாவது மக்கள் எதனால நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லும் போது மக்கள் எந்த விஷயம் சொன்னா மக்கள் கன்வின்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்ப சொல்றாங்க. என்னன்னா இங்க வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும். அதுதான் மக்களை போய் சென்றடையும். நீங்க பாஜக என்டிஏ அப்படி சொன்னா அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்க இயல்பான இதுதான். இங்க திமுக தலைமையிலான கூட்டணி, நீங்க அங்க காங்கிரஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி, அங்க பாஜக ஒன் ஆஃப் த பார்ட்னர். அது எப்பமாவது மாறலாம், அது இயற்கையா மாத்தலாம். அது இயற்கையா இன்னைக்கு மாற வாய்ப்பு இல்லை. இன்னும் அடுத்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சோ இதை புரிந்து கொண்டு நீங்க அவங்க பின்னணியில் இருந்து என்ன வேணாலும் செய்யலாம். பின்னணியில் இருந்து என்ன விதமான ஆதரவு தளத்தை கொடுத்தால் கூட அதுல ஒரு வெற்றியில பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆனா நீங்க ஃப்ரண்ட் லைன்ல வந்து நின்று என்னுடைய தலைமையில் நாங்க வந்து அதிமுக ஒருங்கிணைப்போம் சொன்னோம். அதாவது நீங்க சொல்றது முன்கள பணியாளரா நீங்க வராதீங்க. ஆமா, அது இல்ல வெளிப்படையாம சொல்லிடுவேன். பாஜக தலைவர் டெல்லியிலிருந்து வந்து பிரச்சாரம் செய்தால் அவங்க ஒவ்வொருத்தரையும் வரும்போதும் ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் அப்படியே திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இதான் சிம்பிள். நம்ம உடச்சே சொல்லிடுவோம். அதுல இதுல உள்ள நமக்கு ஒண்ணு இல்லையே. ஆமா, நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு பத்திரிகையாளர். இதுதான் கள நிலவரம் தான். இதை புரிந்து கொண்டு நீங்க முன்னாடி அதிமுக முன்னிலைப்படுத்தி விட்டு நீங்க பின்னாடி இருந்து செய்தால் நிச்சயமா அது உங்களுக்கு வருங்காலத்தில் வாய்ப்புகள் வரலாம். ரொம்ப சிறப்பா பேசணும். ஏடிஎம்கே பத்தி, டிடிவி தினகரன் கூட்டணி, இணை கட்சிகள், பாஜக இவர்கள்லாம் பேசணும். நம்ம இன்னும் நிறைய பேச போறோம். களத்துல உங்களுடைய பங்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.